செல்வங்களின் உரிமையாளரா அடிமையா? தான் மட்டும் தனித்து வாழ்வதற்கு 70 அறைகள் கொண்ட ஓர் அரண்மனையை கட்ட விழைந்த 2ஆம் லூட்விக் மன்னரையும், உலகிலேயே மிக விலையுயர்ந்த இல்லத்தில் வாழும் மும்பை செல்வந்தரையும் முன்னிறுத்தி லூக்கா நற்செய்தி 12ஆம் பிரிவில் இயேசு நமக்கு விடுக்கும் எச்சரிக்கை இதுதான். இயேசு அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடங்கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். இந்த எச்சரிக்கையை நம் உள்ளங்களில் தெளிவாக பதிக்க இயேசு கூறும் பொருள் நிறைந்த உவமையே அறிவற்ற செல்வன் உவமை. லூக்கா நற்செய்தியில் மட்டுமே பணத்தை பற்றி, செல்வத்தை பற்றி 3 உவமைகளை காண்கிறோம். அறிவற்ற செல்வன் உவமை, நேர்மையற்ற வீட்டுப் பொறுப்பாளர் உவமை, செல்வரும் லாசரும் உவமை என்ற 3 உவமைகளும் செல்வத்தின் பல்வேறு விளைவுகளை சிந்திக்க நம்மை தூண்டுகின்றன. இவற்றில் அறிவற்ற செல்வனை பற்றி இன்று சிந்திக்கும் நாம் இன்னும் 6 வாரங்கள் சென்று பொதுக்காலத்தின் 25, 26 ஆகிய 2 ஞாயிறுகளில் மற்ற 2 உவமைகளை சிந்திப்போம். 16ஆம் பிரிவில் இயேசு அறிமுகப்படுத்தும் 2 செல்வந்தர்களுடன் வீட்டுப் பொறுப்பாளர் மற்றும் ஏழை லாசர் என்று மனித வடிவில் மற்றொரு கதாபாத்திரமும் அறிமுகமாகின்றார். ஆனால் இஞ்ஞாயிறன்று நாம் சிந்திக்கும் அறிவற்ற செல்வன் உவமையிலோ வேறு மனிதர்களை பற்றிய குறிப்பு எதுவும் இடம்பெறவில்லை. இச்செல்வனுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளதெல்லாம் அவரது நிலம், விளைபொருள்கள் மற்றும் களஞ்சியங்கள். யதார்த்தமாக சிந்தித்தால் அந்த செல்வனை சுற்றி ஒரு குடும்பம் இருந்திருக்க வேண்டும். அவரது நிலத்தில் உழைத்த உழைப்பாளிகள் இருந்திருக்க வேண்டும். இருப்பினும் வேறு எவ்வித மனித உறவும் இல்லாமல் பொருள்களால் மட்டுமே சூழப்பட்ட தனியொரு தீவாக இச்செல்வனை இயேசு சித்தரித்துள்ளார். இவ்வுவமையை இன்னும் ஆழமாக ஆய்வு செய்யும்போது அத்தகைய ஒரு தீவை அச்செல்வன் தனக்குத்தானே உருவாக்கி கொண்டார் என்பதை உணரலாம். இந்த உவமையின் துவக்கத்தில் இயேசு பயன்படுத்தியுள்ள செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது என்ற அறிமுகச் சொற்கள் பொருள் நிறைந்தவை. நல்லதொரு விளைச்சலுக்கு பல காரணங்கள் உள்ளன. இறைவன் கருணை காட்டியது, இயற்கை பொய்க்காமல் இருந்தது, பல உழைப்பாளிகள் தங்கள் வியர்வை சிந்தி உழைத்தது என்று பல காரணங்கள் உள்ளன. ஆனால் இவை எதுவும் அச்செல்வனின் கவனத்தை ஈர்த்ததாக தெரியவில்லை. வீட்டை அடைந்த விளைபொருள்கள் மட்டுமே செல்வனின் கண்களையும் கருத்தையும் நிறைத்தன. அறுவடை பொருள்கள் செல்வனின் வீடு வந்து சேர்ந்த காட்சியை சிறிது கற்பனை செய்து பார்ப்போம். தானிய மூட்டைகளை தங்கள் முதுகில் சுமந்து வந்து வீடு சேர்த்த தொழிலாளிகள் மீண்டும் நிமிர்ந்து செல்லவும் வலுவின்றி திரும்பியிருக்கக்கூடும். செல்வனின் களஞ்சியங்களை நிரப்பிய அவர்கள் தங்கள் வயிற்றை நிரப்ப முடியாமல் பட்டினியில் மயங்கி விழுந்திருக்கக்கூடும். இந்த ஊழியர்களின் ஊர்வலம் தன் கண்முன் நடந்தபோதும் அதை காண மறுத்த செல்வன் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்த பொருள்களை, அதாவது தானியங்களை மட்டுமே பார்க்கிறார். குவிந்துள்ள தானியங்களை பகிர்ந்து தருவதற்கு மறுத்து அவற்றை இன்னும் பதுக்கி வைப்பதற்கு தன் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்ட திட்டமிடுகிறார். மனித உழைப்பால் விளைந்த தானியங்கள் மனிதர்களை விட அதிக மதிப்பு பெறுகின்றன என்பதை இந்த உவமை வழியே நாம் உணரும்போது மனதை முள்ளென கீறுகின்றன. ஏர்னஸ்ட் ஹெமிங்வே என்பவர் நோபல் பரிசு பெற்ற ஒரு பெரும் எழுத்தாளர். அவரிடம் தனித்துவம் மிக்கதொரு பழக்கம் இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு நாளன்று அவரிடம் உள்ள மிக விலையுயர்ந்த அரிய பொருட்களை அவர் பிறருக்கு பரிசாக தருவாராம். இதை பற்றி அவரிடம் நண்பர்கள் கேட்டபோது அவர், இவற்றை என்னால் பிறருக்கு கொடுக்க முடியும் என்றால் இவற்றுக்கு நான் சொந்தக்காரன். இவற்றை என்னால் கொடுக்க முடியாமல் சேர்த்து வைத்தால் இவற்றுக்கு நான் அடிமை என்று பதில் சொன்னாராம். தன் சொத்துக்கு அடிமையாகி அறிவற்று போன செல்வன் உவமையை சொன்ன இயேசு தரும் எச்சரிக்கை அன்று மட்டுமல்ல, இன்றும் ஒலிக்கிறது.
எவ்வகை பேராசைக்கும் இடங்கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளைக் கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. இயேசு கூறிய அத்தனை அழகான உவமைகளிலும் லூக்கா நற்செய்தி 12ஆம் பிரிவில் நாம் காணும் அறிவற்ற செல்வன் உவமையில் மட்டுமே கடவுள் பேசுவதாக கூறப்பட்டுள்ளது. கடவுள் பேசும் வார்த்தைகள் ஓர் எச்சரிக்கையாக ஒலிக்கின்றன. கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார் என்று இவ்வுவமையின் இறுதியில் வாசிக்கிறோம். இறைவன் இக்கேள்வியை நம் ஒவ்வொருவரையும் நோக்கி கேட்கிறார். நாம் இவ்வுலகில் எதை சேர்த்து வைத்துள்ளோம்? எதை விட்டு செல்லப் போகிறோம்? இவ்வுலகை நிம்மதியுடன் மகிழ்வுடன் விட்டு செல்ல நாம் தயாராக இருக்கிறோமா? நம் பதில்களை எதிர்பார்த்து கடவுள் காத்திருக்கிறார்.